பண்டைய காலத்தில் அடர்ந்த கருமை காட்டால் சூழப்பட்ட ஒரு சிறிய ராஜ்யம் இருந்தது. அதை வள்ளிமலை நாடு என்று அழைத்தார்கள். அங்கு வாழ்ந்த மக்கள் நல்ல மனசுடையவர்கள். ஆனால் அவர்களின் அரசன் மிகவும் கொடியவன். வரிப்பெயர் சொல்லி மக்களின் பயிர்களையும் மாடுகளையும் நகைகளையும் பறித்து கொண்டான். எதிர்த்தால் தண்டனை. மக்கள் துன்பத்தில் பெற்றோர்களைப் போல அழுதார்கள். அந்த துன்பக் குரல்கள் அந்த காட்டின் ஒவ்வொரு மரத்திலும் ஒலித்தது. அங்கேயே வாழ்ந்தாள் கலியங்காட்டு நீலி. அரக்கி போல தோற்றம் இருந்தாலும் மனம் தெய்வம் போல கருணை நிறைந்தது. அவள் நேசித்தது நேர்மையும் வெறுத்தது அநியாயமும். ஒரு நாள் இரவு நேரத்தில் மக்கள் சத்தமிட்டு அழுததை கேட்ட நீலி கோபம் மேலெழுந்தாள். அவள் காற்றை பிளக்கும் வேகத்தில் மலை சிகரத்தில் நின்று கையை உயர்த்தினாள். மக்களை துன்புறுத்தும்பன் யாராக இருந்தாலும் என் முன் நில்ல முடியாது என்று முழங்கினாள். அடுத்த நாள் காலை கொடிய அரசன் ஏராளமான காவலர்களுடன் கிராமத்துக்கு வந்தான். மீண்டும் வரி கேட்க. அந்த நேரமே தரை மெதுவாக அதிரத் தொடங்கியது. அனைவரும் பயந்து நின்றனர். காலி மரங்கள் அசைந்து நீல மூடுபனி பரவி அதன் நடுவிலிருந்து நீலி எழுந்தாள். அவள் கண்கள் நீல அழகின் சுடராய் பிரகாசித்தன. அரசன் கத்தினான், யார் நீ? என்னை தடுக்க நினைக்கிறாயா? நீலி அமைதியாக பதிலளித்தாள், நான் மக்களின் குரல். அநியாயத்தை உன் நாடில் அனுமதிக்க மாட்டேன். அரசன் முள்ளையும் வாளையும் பிடித்து அவளை தாக்க முயன்றான். ஆனால் நீலி தனது நீண்ட நீல பட்டத்தை தூக்கி காற்றைப் போல சுழற்றி அரசனின் படைகளையெல்லாம் பின்னோக்கி தள்ளினாள். அரசன் பயந்து ஓட முயன்றான். ஆனால் நீலி முன் தோன்றி தனது மந்திர கண்களால் அவனை கட்டுப்படுத்தினாள். அநியாயம் செய்தவன் நீ, தண்டனை கிடைத்தே தீரும் என்று சொன்னாள். அரசன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான். நீலி அவனை நாட்டை விட்டு செல்லச் செய்தாள். மக்கள் இனி சுதந்திரமாக வாழலாம். நாடு மீண்டும் அமைதி அடைந்தது. மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் நீலி நாள் என்று கொண்டாடத் தொடங்கினார்கள்.